வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன். இன்னைக்கு விட்டமின் சி அதிகம் இருக்கக்கூடிய தக்காளி சூப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூனு கடலெண்ணெயை விட்டுக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூனு சீரகமும் 2 டீஸ்பூனு மல்லி விதையும் தட்டி அது கூட சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் தட்டி சேர்த்துக்கணுங்க. 10 பல்லு பூண்டு அதையும் தட்டி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். மல்லி இலை தண்டு இருக்குல்ல, அதையும் நல்லா நாம் தட்டி எடுத்துக்கிட்டோம்னா இது சூப்பராக வாசனையாக கமகமன்னு இருக்கும். அந்த மல்லி இலையோட இருக்கக்கூடிய தண்டுகளையெல்லாம் வேஸ்ட் ஆக்காமல் இது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கணுங்க. இப்போ கனிஞ்ச 3 தக்காளியை எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து 1 டீஸ்பூனு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூனு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இதுக்கு 2 செம்பு தண்ணி ஊற்றிக்கிட்டா போதுமானது. நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து தக்காளியில் இருக்கக்கூடிய அந்த சாறு எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கி அவ்வளோ கம்மன்னு வாசனையாக இருக்குங்க. இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதை ஒரு ஸ்டெய்னர் வச்சு நல்லா வடிகட்டி வெறும் தண்ணியை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணுங்க. நல்லா கிண்டி அதில் இருக்கக்கூடிய சாரை பூரா எடுத்துட்டோம்னா சக்கையை தூக்கி நம்ம வெளியில் போட்டுடலாம். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு சர்விங் பவுலுக்கு நான் மாற்றியிருக்கேங்க. இந்த தக்காளி சூப்பு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. டெய்லியும் ஒரு சூப்பு எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அதில் கண்டிப்பாக தக்காளி சூப்பையும் நம்ம எடுத்துக்கணுங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூனு சீரக பொடி இருக்குல்ல, அதை நான் சேர்த்துருக்கேன். அந்த பவுடரை மிளகு பொடி அதையும் சேர்த்துருக்கேன். ஏன்னா தொண்டைக்கு நல்லதுங்க மிளகு சேர்க்கறதுனால. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான தக்காளி சூப்பு ரெடிங்க. இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மழை காலத்தில் அடிக்கடி காஃபி டீ குடிக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி சூப்பு செஞ்சு கொடுத்தோம்னா உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லதுங்க. இந்த சூப்பு செய்கிறது வெரி ஈஸிங்க. குயிக்காகவும் நம்மளால் செஞ்சிட முடியும். ஆனால் இதோட பெனிஃபிட்டோ நிறையா இருக்குது. விட்டமின் சி அதிகம் இருக்குது. இது ரொம்ப நல்லது உடலுக்கு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா எனக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.